இவன் வந்து கிரீன் அனகொண்டா படத்துல பாத்துருப்பீங்களா, அது மாதிரி 5 கிலோக்கு மேல ஈஸியா இருக்கும். கிட்டத்தட்ட 100 கிலோ கிட்ட போகும் பெருசா வளர வளர. இதுல பல்லு இருக்கு இல்லையா, உள்ள 6 அடுக்கு பல்லு இருக்கு. கடிச்சா வலிக்கும். சோ இவங்களுக்கு பல்லு வந்து ஹுக் மாதிரி இருக்கும். நமக்கு பல்லு கடிச்சா ஸ்ட்ரைட் இல்லையா, இவங்களுக்கு ஹுக் மாதிரி உள்ள இருக்கும். லோக்கி இஸ் about 3.5 years old. சோ இங்கதான் பிறந்தான். அதனால இப்போ பையன் நல்லாவே வளர்ந்தாச்சு. எவ்ரி டைம் பாக்கும்போது எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாரு அப்படின்னு தோணும் எனக்கு. ஹீஸ் a non venomous snake. விஷம் கிடையாது. எல்லாரும் நினைப்பாங்க ஓ விஷத்தை எடுத்து, அதெல்லாம் இல்ல, இது விஷம் இல்லாத பாம்பு. ஆனா மஸ்குலர், you see all the muscles they have. So they coil around, இது பண்ணி அப்புறம் swallow பண்ணி சாப்பிடும். ஸ்ட்ரென்த் வந்து மசில்ஸ்ல தான் இருக்கு இந்த பாம்புக்கு. அதனால வெரி மஸ்குலர் ஸ்னேக். படத்துல காமிக்கிற மாதிரி உடனே கொல்லணும், கடிக்கணும், முழுங்கணும் அப்பெல்லாம் இல்ல. they are just fine. நம்ம நோண்டாத வரைக்கும் அவனும் எதுவும் கண்டுக்க மாட்டான். ஸோ இவனுக்கு மெயினா உள்ள ஃபீச்சர் வந்து இங்க கண்ணுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கோடு இருக்கும். எல்லா அனகொண்டாக்கும் அது இருக்கும். ஆனா உடம்புல இருக்கிற எல்லா டாட்ஸும் ஒவ்வொரு அனகொண்டாக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளோட கைரேகை இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி. ஸோ ஜூல பாத்தீங்கன்னா இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்போம். போட்டோ எடுத்துட்டு இது வந்து ஓ இந்த ஐடி இருக்கு, ஸோ இது வேற பாம்பு அப்படி சொல்லுவோம். ஸோ இங்க இவனுக்கு டாட்ஸ் ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். அதனால இன்னொருத்திக்கு பக்கத்துல இருக்காது, தனித்தனியா. ஸோ நம்மள டெய்லியும் அவங்க கூட இருக்கிறதுனால you can feel the difference, right? I can, yeah, that is there, but daily I won't be holding her all the time. இப்போ programs நம்ம பார்த்தோம், அதனால இப்போ நமக்கு நேர்களுக்கு காமிக்கிறதுக்கும் எஜுகேஷனுக்கு they use. நம்ம மத்த இருக்கிற ஹாபிட்டேட் வைல்ட எப்படி நம்ம பராமரிக்கணும், இருந்தாதான் இவங்கெல்லாம் வாழ முடியும்னு சொல்றதுக்கு they play a huge role. நான் எஜுகேஷனோட இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். எவ்வளவு நாள் ஆகுது இவங்க பிறந்து? எவ்வளவு வருஷமா? 3.5 years. 3.5 years. How much weight? இல்ல இன்னும் எவ்வளவு தூரம் அவங்க வளருவாங்க? இவன் கிட்டத்தட்ட 15 அடி 16 அடி போலாம். இது ஆல்ரெடி வெயிட் ஒரு கையில தூக்குறதுக்கு. முந்திலாம் அப்படிலாம் இல்ல, யூசுவலா இப்படி அடங்கிடுவான். இவ்வளவு தூரம் தான். இப்போ நல்லா பையன் வெயிட்டா 5 கிலோக்கு மேல ஈஸியா இருப்பான். ஓகே, சோ இன்னும் 15 feet அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. இன்னும் எவ்வளவு வெயிட் இருக்கும்? கிட்டத்தட்ட 100 கிலோ கிட்ட போகும். ஓ ஆமா, பெருசா வளர வளர. இதுல பல்லு இருக்கு இல்லையா, உள்ள 6 அடுக்கு பல்லு இருக்கு. 6 அடுக்கு பல்லு. ஆமா. சோ கடிச்சா வலிக்கும். எல்லா அனிமலுக்கு நம்மளே மாறி மாறி கடிச்சா வலிக்கிற மாதிரி தான். சோ இவங்களுக்கு பல்லு வந்து ஹுக் மாதிரி இருக்கும். நமக்கு பல்லு கடிச்சா ஸ்ட்ரைட் இல்லையா, இவங்களுக்கு ஹுக் மாதிரி உள்ள இருக்கும். ஏன்னா கை இல்ல எடுத்து சா. So they grab it, hook on it, push and they swallow it. That's all. So இது மாதிரி இன்னும் இத்தனை ஸ்பீசிஸ் இங்க இருக்கு. நாங்க நிறைய ஸ்னேக் ஸ்பீஷிஸ் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 15 வெரைட்டி வச்சிருக்கோம். இவங்க வந்து அழியக்கூடிய வகையா? அப்படி இன்னும் ஆகல. ஆனா கொண்டு போயிருவோம் போல எல்லாத்தையும் அழிச்சு. இது அமேசான் காட்டுல பார்க்கக்கூடியது இது. சோ நிறைய தண்ணி. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா ஸ்விம்மிங் வித் அனகொண்டான்னு ஒன்னு இருக்கும். ரியல் லைஃப்ல நம்ம நோண்டாட்டி அது நோண்டாம அது பாட்டுக்கு போறது அப்படியே எடுத்திருப்பான் வீடியோ. சோ நம்ம தான் ஹாபிட்டேட் அழிச்சு இதுக்கு எங்கே போகன்னு தெரியாம அப்படி இருக்குது. பட் they are fine. If we don't mess with them, they don't mess with us. ஃபர்ஸ்ட் பார்க்கவே பயந்தேன். இப்போ நான் பார்க்கறேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. That's nice. So இப்போ பார்க்க போறது வந்து Aldabra giant tortoise, second largest tortoise species in the world. First Galapagos, அப்புறம் இவங்க 3 பேர் இருக்காங்க. பேர் வந்து ஆல்பர்ட், ராபர்ட், லிட்டில் பர்ட்னு பேர் வச்சிருக்கு. ஸோ நம்ம அவங்கள பார்க்க போறோம். இங்க இருக்கிறது ராபர்ட், ஆல்பர்ட், அவ லிட்டில் பர்ட். பாப்பா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் வாழ்வாங்க இல்லையா? 150 வயசு வரைக்கும் வாழ்ந்த ரெக்கார்ட் இருக்கு கன்ஃபார்மா. இவங்களா? ஆமா, இந்த ஸ்பீஷிஸ். இப்போ இவங்களோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 25 ஆயிருச்சு. 25. அவங்க எல்லாருமே 25. சைஸ் கொஞ்சம் மாறி நம்மள மாதிரியே வச்சுக்கலாமே. எல்லாரும் ஒரே ஏஜ்னால வேற வேற மாதிரி இருப்பாங்க. ஓகே, சோ இதுல மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க ரெண்டு பேருமே மேல்ஸ். இவனும். ஓகே. பெருசு சைஸ் வேற. அந்த டெயில்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். உள்ள டெயில் இப்படி வளைச்சு வச்சிருக்காங்க, பெருசா இருக்கும். அவ கொஞ்சம் ஷை கேர்ள், ரொம்ப வெக்கப்பட்டு எப்பயாவது வருவா. அக்கா சாந்தி அக்கா வந்து எங்களோட டர்ட்டில் கீப்பர். டெய்லி வெஜிடபிள்ஸ் அதுக்கு குளிப்பாட்டி அது இது மெயின்டைன் பண்ணுவாங்க. குளிப்பாட்டணும். அவங்களே குளிச்சுக்க மாட்டாங்க. தண்ணி ஊத்தி ஃபுல்லா அக்கா தேய்ப்பாங்க சில டைம். சோ அது மாதிரி எல்லாம் இது இருக்கு. எவ்ரிடே காலையில ஒரு 5 கிலோ ஃபுட் வரும், ஆஃப்டர்நூன் ஒரு 5 கிலோ ஃபுட் வரும்.